அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் கோவக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். இதுவரை நீங்கள் கோவக்காய் சாம்பார் செஞ்சே இருக்க மாட்டீங்க. கோவக்காயில் நம்ம பல ரெசிபிஸ் செஞ்சிகிட்ருக்கோம். இந்த கோவக்காய் சாம்பார் செய்கிறதுனால சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாம்பார் ஊற்றி சாப்பிடுவாங்க. இதுக்கு 2 தக்காளி, ஒரு கத்திரிக்காய், ஒரு கேரட்டு, 4 பீன்ஸு, தேவையான அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், எண்ணெய். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பருப்பை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதையும் உளுந்த பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதையும் வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். சின்ன வெங்காயம். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ கோவக்காயை சேர்த்துடலாம். இந்த கோவக்காயோட பிசுப்பு போகிற வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கோவக்காயை தான் வதக்கணும். அப்புறம் தான் மற்ற காய்கறிகளை நம்ம சேர்க்கணும். இந்த கோவக்காய் சாம்பார் பார்த்திங்கன்னா மற்ற சாம்பார் மாதிரி தான் இருக்கும். கோவக்காயினே சொல்ல முடியாது. இப்போ மற்ற காய்கறிகளை இதில் நாம் சேர்த்துருவோம். கூடவே தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுக்கு கல்லுப்பு சேர்க்கலாம். நம்ம அயோடைஸ்டு கல்லுப்பு. இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். வந்ததையும் மற்ற மசாலாக்களை இதில் சேர்க்கலாம். நம்ம சேர்த்த காய்கள்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் இதில் மிளகாத்தூள், சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துருவோம். கூடவே ஒரு கொட்டை புளி, அவ்வளோதான். இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு தேங்காய், ஒரு கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 பல் பூண்டு, அது கூட ஒரு 4 கருவேப்பிலை இலை வச்சு லாஸ்ட்டாக அரைச்சி கொண்டு இந்த சாம்பாரில் சேர்த்துடலாம். சாம்பார் ரொம்ப அருமையான மணமும் ருசியுமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சாம்பார் ரொம்ப சூப்பராக நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பூண்டு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இதை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா மணமும் சுவையும் அந்த அளவுக்கு இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருமே சாம்பாருக்கு தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இவங்க சேர்த்துருக்காங்களேன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.